காலையில் பார்த்தோம், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மனதில்லாததுனால அது ஒரு பெரிய பாவமாக இருக்கிறதுனால சாபமும் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகுதலும் அந்நிய தேசத்து ஜனங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுதலும் வாழ்நாள் முழுவதும் பயந்து பயந்தே வாழக்கூடிய சூழ்நிலைகளும் வீடுகள் பாழாக்கப்படுவதும் தனக்குண்டான யாவற்றையும் இழந்து போவதுமாய் காணப்படுகிறது. இன்றைய நாளிலே நான் பார்க்க போகிறது சத்தியத்தை மனதில் வைக்காததினால் உண்டாகிறதான விளைவுகள். சத்தியத்தை மனதில் வைக்கலன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு கஷ்டம். ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன், யாபேஸ் எதற்காக ஜெபித்தான் சொல்லுங்க. எதற்காக ஜெபித்தான்? என்ன ஆசீர்வாதம்? தன்னுடைய எதிர்காலத்திற்காக ஜெபித்தான். யூத் மீட்டிங்ல சொன்ன தன்னுடைய எதிர்காலத்திற்காக வேண்டி ஜெபித்தான். இப்போ சத்தியத்தை மனதில் வைத்தா யாபேசுக்கு பதில் தந்த தெய்வன் எனக்கும் பதில் தருவார் என்கிற விசுவாசம் உண்டாகும். சத்தியம் மனதில் வைக்கலன்னா விசுவாசம் உள்ள பெருகவே. நான் எப்போதும் சொல்லுவேன், உங்களுக்கு இங்கே நாங்கள் கர்த்தருக்குடைய கிருபையினால இங்கே இருக்கிற எல்லாருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிக்கு தக்கதாக நல்ல ஆகாரங்களை கர்த்தர் நம்முடைய சபையை நேசித்து கொடுக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் அப்படி கொடுக்கிறாரா? உங்களை கர்த்தர் நல்ல ஆகாரத்தினால போஷிக்கிறாரா? திருப்தியாக போஷிக்கிறாரா? அல்லேலூயா. இதையே அதிகமாக நீங்கள் தியானித்து கொண்டிருந்தாலே போதும். இல்லை என்று சொன்னால் உங்களால் நிறைய சத்தியங்கள் கேட்கறதுனால, நிறைய பேருடைய இதெல்லாம் பார்க்கறதுனால உங்களுக்கு அதாவது இந்த மாடு அப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தா அங்கே பச்சை மாதிரி தெரியும், அங்கே பார்த்தா அங்கே பச்சை மாதிரி தெரியும். பட் என்னென்னா ஒரு இடத்துல மேயாது, சாயந்தரம் பட்டினியாக கிடக்கும். வீட்டுக்கு வரும்போது பார்த்தா பட்டினியாகவே இருக்கும். ஏன்னா அந்த மாடு என்ன செய்யுது அப்படின்னா, இங்கே மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி தலையை தூக்கி பார்த்தோன்னா அங்கே பச்சையாக இருக்கிற மாதிரி தெரியும், அங்கே போவோம் மேயறதுக்கு. அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தா பச்சையாக இருக்கிற மாதிரி தெரியும், அங்கே கொஞ்சம் போய் மேயும். மேயலான்னு போகும், அங்கே 2 வாயை வைக்கும். அப்புறம் பார்த்தா இன்னொரு இடத்துல பச்சையாக இருக்கிறான். இப்படியே போய் பொழுது போயிடும். வீட்டுக்கு வரும்போது வயிறே நிரம்பாது. இது மாதிரி சும்மா யூடியூப்பில் போய் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த ஊழி இந்த ஊழி, அந்த பிரசங்கம் இந்த பிரசங்கம். நான் அந்த பிரசங்கம்லாம் கெட்ட பிரசங்கன்னு சொல்லலை, நல்லா தான் இருக்கும். கடைசியில் நீ வயிறு ஃபுல்லாக போகிறது கிடையாது. நீ அதை கேட்டு இதை கேட்டு அதை கேட்டு இதை கேட்டு கடைசியில் எதை வச்சு ஜெபம் பண்ணுவீங்க?
கடைசியில் என்னதான்? பசியோடு தான் கிடக்கணும். ஆகையினால கிடைக்கிற இடத்துல நேரத்தை ஒதுக்கி முதல்ல இந்த புல் கிடைக்கிற இடத்துல இங்கே நல்லா மேய்ஞ்சி நல்லா புல்லே இல்லைன்னு சொன்னால் இங்கே இருக்கிற புல்லெல்லாம் காலியான பிற்பாடு அடுத்த இடம் போனால் தப்பு இல்லை. இங்கே கேட்குற சத்தியத்தை எல்லாம் நீ கை கொண்டுட்டு எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகி இந்த வசனத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அதிகமாக வளரலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இன்னொரு பிரசங்கத்தை நீங்கள் கேட்டேன். இன்னும் இதுக்கே இது ஜெபித்து இதன் அடிப்படையிலேயே நம்ம இன்னும் திருந்தாதப்போ, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வராதப்போ, இன்னும் அடுத்துன்னு போயின்னா கடைசியில் பார்க்கும்போது நீங்கள் நம்ம என்ன செய்வோம்னா, ஆமாம், எப்படி இந்த மாடு வீட்டுக்கு திரும்பும்போது வயிறு ஒட்டி போய் வருமோ அது மாதிரி தான் நம்மளாம் வரணும். ஆமாம். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சத்தியத்தை மனதில் வைக்கவில்லை. இதனால் இது பெரிய தவறு. நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். சத்தியத்தை நான் மனதில் வைக்காமல் எப்படி செய்ய முடியும்? அதனால் நமக்குள்ளே என்ன உண்டாகுதுன்னா, சகல ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடிய நிலைமை வரும். நான் ஒரு சிலரை நான் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். சத்தியத்தை மனதில் வைக்காத சில ஸ்பெஷல் பீப்புள் நான் மறுபடியும் சொல்கிறேன், இது பாவிகளுக்கு இல்லை, நீதிமான்களுக்கு உண்டான சுத்திகரிப்பு கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவிகள் வேற, பாவிகளுக்குள்ள இருக்கிற பாவம் வேற, நீதிமான்களுக்குள்ள இருக்கிற பாவம் வேற. பாவிகளுக்குள்ள இருக்கிற பாவம் வெளியரங்கமாக தெரியும், நீதிமான்களுக்குள்ள இருக்கிற பாவம் வெளியே என்னங்கய்யா, அது ரகசியமாக இருக்கும், அது வெளியே புலப்படாது, ஆனால் உள்ளே இருக்கும். இது யார்? ஆண்டுடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிற பாவங்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள். நாம் எல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள், திருவிருந்து எடுக்கிறவர்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால், we are all God children. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள தான் சில பாவங்கள் இருக்கிறது. அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பாவங்களும் அவர்கள் அடைந்ததான அந்த தீங்குகளும் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்பர் 1, ஆரோன் கர்த்தருடைய சத்தியத்தை என்ன செய்யல? சத்தியத்தை மனதில் வைக்கல. ஆண்டவர் சொன்னார், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், மைக்கில் வாசிங்க, இல்லைன்னா எல்லாம் எடுத்துங்க வாசிங்க. நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். பாருங்க, வெள்ளியினாலேயோ பொன்னினாலேயோ நீ என்ன செய்யாத, தெய்வத்தை உண்டாக்காத, எனக்கு ஒப்பான உண்டாக்காத. தெல்லம் தெளிவா ரொம்ப அருமையா லீடர்கிட்ட சொல்றாரு, தெளிவானவங்கிட்ட சொல்கிறாரு இல்லைங்களா? ஆமாம், ரொம்ப தெளிவானவங்க. ஆமாம், நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற மற்ற எல்லா சபையை காட்டிலும் நம்முடைய சபையார் கொஞ்சம் தெளிவானவர்கள்னு நான் விசுவாசிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆரோன் ரொம்ப தெளிவானவனாக இருக்குன்னு தெளிவானவன் நினச்சி தான் ஆண்டவர் அவனை மோசேக்கு உதவியாக வைக்கிறாரு. ஆகினால சொல்கிறாரு, எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலேயோ பொன்னினாலேயோ என்ன செய்யாத, உண்டாக்காத. சத்தியம் சொல்லிட்டாரா? இந்த சத்தியத்தை மனதில் வச்சிருக்கணுமா வேண்டாமா? இந்த ஆரோன்
அந்த பொன் கன்றுக்குட்டி செய்தானா இல்லையா? செய்தானா இல்லையா? செய்துட்டு என்ன சொன்னா? இந்த ஜனங்க செய்ய சொன்னாங்க. செய்ய சொன்னா என்ன? உனக்கு எங்க அறிவு போச்சு? நீ என்ன சொல்லணும்? டேய் போங்கடா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சத்தியம் இப்படி சொல்லி இருக்குது, வசனம் இப்படி சொல்லி இருக்குது, அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் தப்பு, கர்த்தர் கோவப்படுவார். சொல்லணுமா வேண்டாமா? சொல்லுங்க, சொல்லணுமா வேண்டாமா? கூட்டு களவாணியாக இருந்தால் எப்படி? திருடனுக்கு துணை போனால் எப்படி? பாவம் செய்கிறவனுக்கு துணை போனால் எப்படி? போலாமா? சத்தியம் சொல்லியாச்சு இல்ல, சத்தியம் தெரிஞ்சிச்சு இல்ல, அறிஞ்ச சத்தியத்துக்கு உண்மையா இருக்கிறது இல்லை பாரு. ஆமா, அது எவ்வளோ பெரிய குற்றம் பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ துக்கப்பட்டார். ஏதோ அந்த இடத்துல மோசே ஒருத்தர் ஏதோ புண்ணியம் கட்டிக்கிட்டதுனால இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனன்னு ஒன்று இருக்குது. இல்லைன்னா கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணி தொலைச்சிட்டு இருப்பார் இன்னைக்கு. அப்படி தானே சொன்னாரா இல்லைங்களா? விட்டுரு என்கிட்ட, நான் இவங்களை வாஷ் அவுட் பண்ணிடுறேன். அன்னைக்கு மோசே புண்ணியம் கட்டிக்கிட்டார். பரிதாபம் கொள்ளும், பரிதாபம் கொள்ளும், பரிதாபம் கொள்ளும்னு கெஞ்சி 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 ஜெபம் பண்ணி என்னைக்கு காப்பாற்றி விட்டுட்டார். அப்போ கூட என்ன சொன்னார்? அதனால் என்ன ஆச்சு? அவங்களுக்கு தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போகிற நிலைமை வந்துருச்சு. இதனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? நொந்து போய் சொல்லிட்டார். 33:3 யாத்திராகமோ, நான் உங்ககிட்ட வரமாட்டேன்பா, உங்க கூட வரமாட்டேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, ஐ வில் நாட் கம் வித் யூ, நான் உன் கூட வரமாட்டேன். மோசேக்கு தான் தெரியும் ஆண்டவர் கூட வரலன்னா என்ன நடக்கும்னு. நிறைய பேருக்கு தெரியாது. ஆண்டவர் கூட இல்லைன்னா என்ன நடக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. வர முடியாது. தேவ பிரசன்னத்தை இழக்க வேண்டியது இருக்கும். அறிந்த சத்தியத்தை மனதில் வைத்து அதை கை கொள்ளலைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தேவ பிரசன்னத்தை இழக்க வேண்டி இருக்கும். தேவ பிரசன்னத்தை இழந்தால் என்ன ஆகிறது? அவ்வளவுதான், கம்ப்ளீட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. ஒன்றும் இல்லை. ஒழுங்காக இருக்கிற வரலாம் ஆசா கூட ஆண்டவர் இருந்தார். 35 வருஷம் யுத்தம் இல்லை. ஆண்டவர் இருந்ததுனால என்ன இல்லை? எத்தனை வருஷம்? அவ்வளோதான். 36வது வருஷம் கர்த்தர் கைவிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவங்க கதை. 4 வருஷம் ஒழுங்கா வாழ முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவனால 35 வருஷம் யுத்தம் இல்லாத வாழ்ந்தவனுக்கு அதுக்கப்புறம் 4 வருஷம் ஒழுங்கா வாழ முடிஞ்சதா? கர்த்தர் கூட இருந்தவரெல்லாம் யுத்தம் இல்லை, வந்த யுத்தத்திலெல்லாம் ஜெயம், யுத்தமும் இல்லை, வியாதி இல்லை, ஒன்றும் இல்லை, செழிப்பு, ஆசீர்வாதம், பட்டணங்களை கட்டினா, எல்லாம் பண்ணான். டெவலப்மெண்ட், ஃபுல் டெவலப்மெண்ட். என்னைக்கு ஆண்டவர் போனாரோ கம்ப்ளீட் வாஷ் அவுட், எல்லாம் எல்லாம் போயிடுச்சு. அப்போ இந்த ஆரோன் பாருங்க, சத்தியத்தை என்ன செய்யல, வசனத்தை என்ன செய்யல, மனதில் வைக்கல. அதனால தேவ பிரசன்னம் இழந்து போன ஒரு ஆண்டுடைய பிள்ளைக்கு என்ன இருக்கு? தேவ பிரசன்னத்தை இழந்த சவுலுக்குள்ள என்ன வந்துச்சு? பொல்லாதாவி வந்துச்சு. ராஜாவா இருந்தான், ஆனா எந்த ஆவியோட ராஜாவா இருந்தான்?
பொல்லாதாவியோட ராஜாவாக இருந்தான். ராஜா பதவி போல ராஜாவாக தான் இருந்தான். ஆனால் என்ன இல்லை யார் இல்லை கூட, டென்ஷன்லேயே வாழ்ந்தான். அப்பப்போ அவன் வந்து அந்த பொல்லாதாவி பிடிக்கும். தேவ பிரசன்னத்தை இழந்து வாழுகிற தன்மை வரக்கூடாது. அது ஒரு மோசமான வாழ்க்கை. எப்போ அதெல்லாம் நடக்குதுன்னா சத்தியத்தை மனதில் வைக்கணும். பாருங்க, சொன்னார் இல்லை, எனக்கு ஒப்பாக வெள்ளினாலும் பொன்னினாலும் என்னத்தை உண்டாக்காத. வேற சாதாரண ஒரு ஆள் செஞ்சுருந்தான்னா பரவாயில்லையா, சத்தியத்தை அறிஞ்சவன் அப்படி செய்யலாமா? மோசேக்கு வாயா இருக்கிறவன் அப்படி செய்யலாமா? சத்தியத்தை இத்தனை வருஷம் கேட்டால் அப்படி செய்யலாமா? அல்லேலூயா. அது பாவமா மாறி போச்சே. இரண்டாவது பேதுரு. ஆண்டவர் சொன்னாரு, நீ இன்னைக்கு 3 முறை ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 34வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எவ்வளவு நடுக்கம் இருக்கணும் தெரியுமா? நான் ஒரு முறை விசிட்டிங் கார்டு அடித்தேன். பால் வுட் ஒர்க்ஸ் இன்டீரியர்ஸ். அதில் நான் போய் எங்கள் இந்த விசிட்டிங் கடை எங்களுக்கு அடையாரில் ஜான் பால் அண்ணன்கிற ஒரு ஊழியக்காரர் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் ஜோம் பண்ண கொடுத்தேன். எனக்கு இன்னமும் அந்த பயம் இருக்குது. அவர் சொன்னார், பேரை பார்த்துட்டு நான் அடிச்சிருந்தேன், எம் பால் டேவிட் சங்கர். அவர் சொன்னார், என்ன தம்பி புதிய ஏற்பாட்டில் ஆரம்பித்து பின்மாற்றத்தில் போய் முடியுதுன்னாரு. பால் என்னது, டேவிட் என்னது, சங்கர் என்னது, பழையது, ரட்சிப்படுறதுக்கு முன்னால் இருந்த பேர். நான் இந்த நோட்டீஸ்லாம் இப்போ அங்கே உள்ள சங்கர் தான் தெரியுது இல்லையா, அதுக்காக வேண்டி போடும்போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் வரும். அன்னிலேருந்தே இன்னி வரலும் பயம்தான். ஆமாம், சத்தியத்தை சொல்லிட்டார்ல ஆண்டவரே, நீ இன்னைக்கு என்ன செய்வ, மறுதலிப்ப. எப்படி இருக்கணும்? சத்தியத்தை மனதில் வைக்கல, ஜாலியாக போய் குளிர் காஞ்சிட்டு உக்காண்டிருந்தான். ஆண்டவர் சொன்னதை கொஞ்சம் கூட உள்ளத்தில் என்ன செய்யலை, ஏற்றிக்கல. நம்ம கூட அப்படி தானே, இங்கேயே விட்டுட்டு போயிடுறது. இங்கே விட்டுட்டு போயிடுறது. வீட்டில் போய் கொஞ்சம் கூட அது பார்க்குறது கிடையாது. அதன் அடிப்படையில் வாழணும்னு ஜெபிக்கிறது கிடையாது. ஒழுங்கா பயம் உள்ளே இருந்திருக்க வேண்டாமா? வாய் மட்டும் ஓவராக கிழிக்கக்கூடாது. நான் அப்படியே நிற்பேன், நான்லாம் அப்படி இல்லை, என்னெல்லாம் யாரும் பண்ண முடியாது சொன்னாரா? என்ன பார்த்தா சொல்லிட்டீங்க, என்ன பார்த்தா? ஆமாம், என்ன பார்த்தா அப்படி சொல்கிறீங்க? என்ன பார்த்தா அப்படி தெரியுதா உங்களுக்கு? ஆமாம், நீ தான் பலவீனமான ஆள், உன்னை பார்த்தா தான் தெரியுது. அதனால தான் முன்னாலேயே சொல்கிறது, கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு, கொஞ்சம் உஷாராயிரு. உஷாராகணுமா வேண்டாமா? சொல்லுங்க, உஷாராக இருந்திருக்கணுமா வேண்டாமா? சரி, ஒரு முறை கேட்டால, ஃபஸ்ட்டு
26 70வது வசனம். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். மறுதலிப்பேன்னு சொன்னாரா? 34 மறுதலிப்பேன்னு சொன்னார். இப்போ மறுதலிச்சிட்டானா? சரி, ஓகே. கவனிங்க, உஷாரா வேண்டாமா? என்னம்மா உஷாராகணும் வேண்டாமா? உடனே பழிச்சு நடிக்க வேண்டாம். ஐயோ, இயேசு சொன்னது நடந்து போச்சே அப்பா. ஐயோயோ, அப்படியே தலையில கைய வச்சுட்டு ஐயோயோ இயேசுவை மறுதலிச்சிட்டனே, இயேசு சொன்னது நடந்து போச்சே நடந்து போச்சே. எப்பா இந்த இடத்த விட்டு ஓடுண்டா எப்பா, இனி இந்த கூட்டத்தில் இருக்க கூடாதா எப்பா. ஓடி இருக்கணுமா வேண்டாமா? நினப்பிலேயே வரலையே, அங்கேயே உட்கார்ந்துருக்கிறியே, அங்கேயே உட்காந்துருக்கிறியே. இன்னொருத்தி கேட்குறா, அப்பவும் அதே தான். நான் அறியேன் அந்த மனுஷனை. நான் என்ன காரணம்? இந்த பாவம் செய்ததுக்கு என்ன காரணம்? இது பாவமா பாவம் இல்லையா? சொல்லுங்க. இந்த பாவம் செய்ததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சத்தியத்தை மனசுல வைக்கல, இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு அசால்ட்டா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வாழ்க்கை கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பு உன்னதமான வாழ்க்கை. அல்லேலூயா. இதுல நிர்விசாரமா அசட்டியா இருந்துட்டேன்னா அவ்வளவுதான். உன்னை நேசித்தல்லவா கர்த்தர் எச்சரித்தார். நேசித்தல்லவா உனக்கு கர்த்தர் எச்சரித்து அதை உணர்த்தினார். அந்த அந்த எண் அப்படியே. அப்ப என் அவ்வளவுதான், நீ அவ்வளவுதான் உன்னுடைய இன்வால்மெண்ட், அவ்வளவுதான். உன் தரம் தெரிஞ்சு போச்சு பாருங்க. கடைசியில் என்ன செய்தான்? தூஷிக்கவும் செய்தான். 75 அப்படி இருக்கா? 74 வாசி. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். சபிக்கவும் செய்தான். ஐயோ, 3 முறை மறுதளிச்சுட்டு இப்போ ஐயோ கொய்யோன்னு கத்தினுங்கிறாரு பேதுரு. 75. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். நான் சொல்றேன் பாருங்க, என்னத்தை செய்யறது? அந்த சேவல் மட்டும் கூவலன்னா என்னதுங்க? உணர்வே வந்திருக்காது. அவ்வளோ மோசமா, அவ்வளோ மோசமான விசுவாசாவா இருக்கிறது, அவ்வளோ மோசமான விசுவாசாவா இருக்கிறது. ஃபஸ்ட்டுங்க, ஒருவேளை அந்த சேவல் கூவலன்னா என்ன ஆகுறது? மனங்கசந்ததுக்கு அங்கே வாய்ப்பே, மனம் திரும்புதலுக்கு வாய்ப்பே ஏன்? ஒரே நாள் இல்லையா? என்னையா அநியாயம்? ஒரே நாள் இல்லையா? இன்றா அந்த வசனம் 34 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே. இன்னைக்குங்க ஒரே நாள்ல மறந்து போறது. 10 நாள், ஒரு 6 மாசம் ஆனா கூட பரவாயில்லைங்க. மோசம் இல்லைம்மா. கவனிங்கம்மா, உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம், அப்படி ஒரு வேளை நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைக்கி கழுவி உங்களை சுத்திக்கிறீங்க.
வசனத்தை மறந்து போகிற தன்மை இருக்குமானால், ஆண்டவரே எனக்கு அப்படின்பட்ட நிலைமை வரக்கூடாது, என்னுடைய இறுதி பலகைகளை எழுதி கொள்ளத்தக்க விதத்தில் ஆண்டவரே எனக்குள்ள உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க. அல்லேலூயா. ஜெபிக்கணும். இன்னும் ஒரே நாள்லையே மறந்துடுவாங்க. பகலில் சொன்னது ராத்திரி இல்லாமல் அது ஒரு முறை நடந்த போகுது வேண்டாமா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். எத்தனை பேருக்குள்ளே இப்படிப்பட்ட நீங்கள் நிர்விசாரமாய் அசட்டை பண்ணுகிறவர்களாய் மனதில் கர்த்தருடைய வசனத்தை மனதில் வைக்காதவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். தவறு இல்லையா? இது தேவனை சபித்தது பாவமா? பாவம் இல்லையா? யார் செய்த பாவம்? பாவி செஞ்சானா? பரிசேயன் செஞ்சானா? வேற யாருன்னா செஞ்சானா? யார் செஞ்சது இந்த பாவத்தை? இயேசுவோடு கூட இருந்து உமக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் என்று சொன்னவன் செய்த பாவம். என்னதுனால வந்தது இந்த பாவத்தினுடைய அடித்தளம்? என்னங்க? வசனத்தை, ஆண்டவர் சொன்ன சத்தியத்தை மனசில் வைக்காமல் இருக்கிறது. அல்லேலூயா. தாவீது, மூணாவது தாவீது. ஜனங்களை என்ன பாருங்க, எண்ணும் போது சில பிரமாணங்களை கடைபிடிக்கணும். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஜனங்களை என்ன சில காரியங்களை பிரமாணத்தை ஆண்டவர் வச்சார், அதை கடைபிடிக்கணும். நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாத படிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். போதும். என்னன்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குப்பா. உனக்கு சத்தியம், நீ ஆண்டுடைய பிள்ளை தானே, உனக்கு சத்தியம் தெரியும் தானே. ஆமாம், சரி, உனக்கு தான் சத்தியம் தெரியலையே, மறந்துட்டியே. பக்கத்தில் இருந்து ஒருத்தன் யோவாப்புன்னு ஒருத்தன் ஞாபகப்படுத்தினானே. இப்போ எதையுமே ஒழுங்காக ப்ரொசீஜராக செய்யணும், தாறுமாறாக செஞ்சிட்டு இருக்கக்கூடாது. நீ ராஜாவாயிட்டா, கவனிங்க, நீ ராஜாவாயிட்டா, நீ கொஞ்சம் நல்லவனா இருந்துட்டா, நீ ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்துட்டா, நீ கொஞ்சம் ஊழியம் செஞ்சுட்டா, நீ கொஞ்சம் காணிக்கை கொடுத்துட்டா, கர்த்தர் சும்மா இருந்துருவாரா? நீ கொஞ்சம் நல்லா சர்ச்சில் வந்து நல்லா மாடு மாதிரி பாடுபட்டுட்டா கர்த்தர் சும்மா இருந்துருவாரா? இப்படிதான் செய்யணும்னு ஒரு முறை ஆண்டவர் வச்சிருக்கிறார்ல, இல்லைங்களா? வச்சிருக்காரா இல்லைங்களா? ஆமா, அப்படி வச்சிருக்காரு. எதையும் எல்லாத்தையும் ஒழுங்குக்கிறோமா செய்யணும்ல. உனக்கு கொஞ்சம் நீ ஒரு சீனியர் விசுவாசியாக இருந்துட்டா உன் இஷ்டப்பட்டு நடக்கலாமா? உன் கையில் அதிகாரம் இருந்தா அல்லேலூயா. ஆண்டுடைய கிருபை நம்ம சபை கொஞ்சம் பரவாயில்ல. சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் தைத்தான்னு குதிப்பான். அவன் கொடுக்குற ஆலோசனையை ஒரு பாஸ்டர் கேட்கலன்னா அதோட முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ராஜாவாயிட்டா, கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சிட்டா, ஒன்றும் இல்லாத இருக்கிறவரெல்லாம் அடங்கி இருக்கிறது, கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்த உடனே துள்ளுறது, இஷ்டத்துக்கும் செய்கிறது,
வேத ஒழுங்கு, வேதத்துக்கும் சபைக்கும் சத்தியத்துக்கும் ஆசாரியனுக்கும் கட்டுப்பாடு கிடையாது. சொல்லியிருக்கார்ல, வாதை உண்டாகாதபடிக்கு இருக்கா? வாதை என்ன செய்யக்கூடாது? உண்டாகாதபடிக்கு. தெரியணுமா வேண்டாமா? சரி, ஆசாரியர் இருக்கிறான்ல, நீ என்ன பெரிய அவ்வளோ கொம்பா? நீ ராஜா தானையா. ஆசாரியன் இருக்கிறான்ல, லேவியன் இருக்கிறான்ல, கூப்பிட்டு கேட்க வேண்டாம்? இதுக்கு என்ன பரியா, இது என்னது, ஆண்டவருக்கு விருப்பமா இல்லையா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா கேட்க வேண்டாமா? ஜனம் உன்னுடையதா? அது கர்த்தருடைய ஜனம். பாருங்க, வாதை உண்டாகாதபடிக்கு இந்த சத்தியத்தை மனசில் வைக்காம, இந்த சத்தியத்தை கேட்காம, இந்த சத்தியம் தெரியாமல் சொல்கிற ஆலோசனையும் கூட ஒருத்தர் இருந்தால் ஆலோசனையும் கேட்காம என்ன 70,000 பேர் செத்தான். எத்தனாயிரம் பேருங்க? 70,000 பேர் செத்தான். இருந்ததெல்லாம் இழந்தியா? காரணம் என்ன? சத்தியத்தை எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தான் சாலமோன் ராஜா. 4வது சாலமோன் ராஜா எவ்வளோ பெரிய அறிவாளி, பெரிய அறிவாளி, ஞானி, உலகமே வேக்கத்தக்க ஞானி. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அவனுடைய ஞானத்தை கேட்க எல்லாரும் வந்தாங்க, அவனுக்கு பகுதி கட்டினார்கள். என்ன பிரயோஜனம்? சத்தியம் தெரியலையே, சத்தியத்தை மனதில் வைக்கல. இவ்வளோ அறிவு இருக்குது, ஆண்டவரை குறித்த அறிவு இல்லை. ஜபத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்லை, ஒரு அதிகாரம் ஃபுல்லாக ஜபம் பண்ணுறான். என்ன பண்ண? ஒரு அதிகாரம் ஃபுல்லாகவே ஜபந்தான். ஜபம்லாம் ரொம்ப சூப்பர் தான். ஒரு அதிகாரம் முழுவதும் ஜபந்தான். ஆனால் என்ன பண்ணிட்டான்? உபாகமம் 7:3 ஒரு வசனம் சொல்லியிருக்க. 7:3-4 இதை வாசிங்க எல்லாரும். அவர்களோட சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். பார்த்தீங்களா? இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருந்த ஞானிக்கு இந்த வசனம் தெரியல பாருங்க. இல்லை, என் கண்டவைகளை எல்லாம் பார்த்து அனுபவிச்சாராம் அவர். இந்த வசனத்தை பார்க்க தெரியலையோ? அதே மாதிரி செய்தாங்களா இல்லைங்களா? 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். இவ்வளோ தூரம் சொல்லியும் கூட நீ உன் இஷ்டப்படி நடக்கிறன்னா, இவ்வளோ சத்தியம் கேட்டு, இவ்வளோ சத்தியம் தெரிஞ்சு, இவ்வளோ அறிவாக இருந்து, இவ்வளோ உன்னை ஆசீர்வதித்து, இவ்வளோ உன்னை கர்த்தரை உயர்த்தி, அவனுக்கு தாவீதுக்கு எத்தனையோ குமாரர் இருந்தார்கள். அப்சலோம் ஒரு பக்கம் துடிக்கிறான் ராஜாவாகணும்னு, இன்னொருத்தன் ஒரு பக்கம் துடிக்கிறான். எல்லாரையும் விட்டுட்டு உன் மேலே தயவு வச்சு கர்த்தர் உன்னை ராஜாவாக்குனா
உன் குடும்பத்தில், உன்னுடைய நாட்டில், உன்னுடைய வீட்டில், உன்னுடைய தெருவில், உன்னுடைய கிராமத்தில், உங்கள் சந்ததியில் எத்தனையோ பேரை விட்டுட்டு கர்த்தர் உன்னை என்னையும் தேர்ந்தெடுத்து அவருடைய பிள்ளையாக மாற்றி தன் வசனத்தை உனக்கு அவர் போதித்து நீ இப்படி நடக்கணும்னு சொன்னால், நீ உன் ஆசைப்படி நடந்தா அப்புறம் என்னத்துக்கு பைபிள், அப்புறம் என்னத்துக்கு வேதம், அப்புறம் என்னத்துக்கு தெய்வம், அப்புறம் என்னத்துக்கு சபை, அப்புறம் என்னத்துக்கு எல்லாம். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு அவ்வளவுதான். 3வது வசனம், அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அவன் என்ன பண்ணாங்க? ஸ்லிப் ஆயிட்டான், விழுந்துட்டான். என்னத்துக்கு? சத்தியத்தை எவ்வளோ பாதிப்பு பாருங்க. இந்த பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் நேற்று என்ன பிரசங்கம், முந்தா நாள் என்ன பிரசங்கம், போன வாரம் என்ன பிரசங்கம், பைபிள் செல் என்ன பிரசங்கம், எல்லாருக்கும் முன்னால் கேட்டு கேவலப்படுத்துகிறாரு. இதுவரையிலும் உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தது தானே? ஏன் இந்த பாதிப்பு உனக்கு வரக்கூடாது? உன்னுடைய இருதயத்தை மற்றவர்கள் யாரும் வலிவு போக பண்ணக்கூடாது. பாருங்க, சொல்லி இருந்தும் கர்த்தர் சொல்லி இருந்தார். என்ன பண்றது? வேற யாருன்னா செஞ்சிருந்தா கூட பரவாயில்லப்பா. அழைக்கப்பட்டவன் செய்யலாமா? தெரிந்து கொள்ளப்பட்டவன் செய்யலாமா? ஆண்டவரை ருசி பார்த்தவன் செய்யலாமா? ஆண்டவருடைய சத்தத்தை இந்த காதுகளால் கேட்டவன் செய்யலாமா? ஆண்டவருடைய நன்மையை அனுபவித்தவன் செய்யலாமா? கண்ணை மறைச்சிருச்சு. ஜபெல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு, எல்லாம் ஓகே. ஆனால் கிரியில் இல்லையே. எங்க இல்லை? கிரியில் இல்லையே. காரணம் என்ன? அதனால தான் அவனே எழுதி வச்சுக்கிறான், தன் வசனத்தை கேட்காதபடிக்கு செய்கிறனுடைய ஜெபம் கர்த்தருக்கு எப்படிப்பட்டது? ஆமா, பின்ன என்ன நடந்தது? 11:11 சீக்கிரம். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் சத்தியத்தை கையும் மனசுல வைக்கல. ஆண்டவருடைய சத்தியத்தை மீறியாச்சு. இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? உன் ராஜ்யத்தை நான் என்ன செய்வேன்? உன்னுடைய வாப்பா படி, உன்னிடத்திலிருந்து உன் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி பிடுங்கி வெறுப்படு உனக்கு போய் கொடுத்தேன் பாரு, உன்னை போய் ஆசீர்வதிச்சேன் பாரு, உன்னை போய் ரட்சித்தேன் பாரு, உன்னை போய் அபிஷேகித்தேன் பாரு, உனக்கு போய் சுகம் கொடுத்தேன் பாரு, உனக்கு போய் அற்புதம் செஞ்சேன் பாரு, உன்னை போய் இந்த சபையில் வச்சேன் பாரு. வெறுப்போடு பிடுங்கி ஆமா. என்ன யார்கிட்ட கொடுத்தாரு? அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். வேலைக்காரன்ட்ட கொடுத்துட்டேன். பிடுங்கி எடுத்துன்னா கூட இப்போ ஒரு டீசெண்டாக இருக்கும். எடுத்துன்னா கூட அது வேலை கொஞ்சம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் டீசெண்டாக பிடுங்கி வெறுப்போடு குடிங்க. புரியுதா சத்தியத்தை? அதனால தான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அவன் நீர்க்காலியின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அது எவ்வளோ தூரம் உள்ள வச்சிருந்தா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வருது பாரு. அதனால தான் உங்களெல்லாம் நீங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணுன்ற காரணத்தினால தான் உங்களெல்லாம் என்ன செய்கிறோம்? ஆமாம், சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சத்தியத்தை கேட்குறோம். அதனால தான் கேட்குறோம். தெரியலங்க, நான் மறந்துட்டேன் பாஸ்டர், மறந்துட்டேன் ஐயா. நீ மறக்கிறதுக்கு ஐயா கர்த்தர் பேசுகிறாரு. நீ மறந்தா என்ன ஆவ? தப்பு பண்ணுவ. சத்தியத்தை மறந்துனா என்ன பண்ணுவ? தப்பு பண்ணுவ. தப்பு பண்ணினா தேவனுடைய கோபமும் சாபமும் வரும். எதுக்கு வசனம் போதிக்கிறது? தப்பு பண்ணா பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் வசனம். இருதயத்தில் வைக்கணும். ஐந்தாவது, யூதாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசி. அறிஞ்ச சத்தியத்துக்கு ஸ்ட்ராங்காக நிற்கணும். இடையில எவன் வந்தாலும் சரி, எத்தனை ஏமாத்துக்கார பயல் வந்தாலும் சரி, வஞ்சிக்கிறவன் வந்தாலும் சரி, விலகக்கூடாது. வந்தான் பாருங்க, ஆண்டவர் சொன்னார், ஏப்பா போகிற இடத்துல என்ன செய்யக்கூடாது? எதையுமே வாங்கி சாப்பிடக்கூடாது. பாருங்க, ஒரு இடத்துல தீர்மானமாக இருக்கிறவன் இன்னொரு இடத்துல நலிவு போயிடுறான் பாருங்க. முடிவு பெறுதல் நிற்பவனே டேய் எழுவு மேலே. முடிவு பெறுதல் நிற்பவனே ராஜா கிட்ட ஸ்ட்ராங்காக இருந்தான். எங்கே ஏமாந்துட்டான்? ஆமாம், நீ எங்கே ஏமாறுவ தெரியுமா? ஏசாமி பேர் சொல்கிறவங்ககிட்டே அவன் தான் உன்னை ஏமாத்துறனா இருப்பான் கடைசியில். அவங்ககிட்ட கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாம் ஒன்று தான்னுவான். எங்கே ஒன்று? மனம் திரும்பினவனும் மனம் திரும்பாதவனும் ஒன்றா? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவனும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவனும் ஒன்றா? கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவனும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்காதவனும் ஒன்றா? தேவனுடைய பிரமாணங்களை முழுமையாக கைக்கொள்ள தன்னை அர்ப்பணித்தவனும் சும்மா ஏனோ தானோ எப்பயோ ஒரு முறை கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் ஈஸ்டருக்கும் 10 வருஷம் விசுவாசியாக இருந்தால் கூட ஒரு முறை கூட பைபிள் முடிக்காதவனும் ஒன்றா? இல்லை. பாருங்கள், சத்தியம் தெரிஞ்சிருந்தது. ஆண்டவர் சொன்னார், டே போகிற வழியே எங்கேயும் சாப்பிடாத, மனசில் வச்சுக்கல. வச்சான், போராடணும், ஸ்ட்ராங்காக போராடணும். சத்தியத்துக்காக என்ன செய்யணும்? ஸ்ட்ராங்காக போராடணும். நீங்கள் சத்தியத்துக்காக நிற்கிறீர்கள் என்று சொல்லி 3 யோவான் தானே, நீங்கள் சத்தியத்திலே நடக்கிறீர்கள். காயுக்கு எழுதும்போது 3 யோவான் 9 சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. 3வது வசனம், சத்தியத்தில் நடக்கணும், வலிவி போகக்கூடாது. உனக்கு கர்த்தர் மேன்மையானது தந்திருந்தால் அது இன்னும் அதிகமாக டெவலப் பண்ணணும். ஒரு இடத்துல ஜெயிச்சுட்டு இன்னொரு இடத்துல தோற்று போகக்கூடாது.
வஞ்சிக்கிற ஆவிகள் வரும். ஆமாம், நிறைய கிறிஸ்தவன் சொல்லுவான், நான் நம்மளாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், இதில் ஜபத்தோட்டத்தில் நாங்கள் தங்கியிருக்கும் போது ஒரு பாஸ்டர் கேட்டார் என்கிட்ட, நைட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, அன்னை தெரேசா பரலோகம் போவாங்களா? என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், யோவான் 3ஆம் அதிகாரத்தின்படி ஒழுங்காக மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருந்தால் போவாங்க. சத்தியவான் எவனோ, சத்தியவான் எவனோ சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கிறான். சத்தம் கேட்குறானா? சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கணும். ஆமாம், உலகத்தில் வாழ்கிறது வேற, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணுன்னா அதுக்கு தனி கண்டிஷன் இருக்கு. சரி, மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகம் பெற்றுட்டா மேலே போயிடலாமா? போயிடலாமா? அப்படி ஆண்டவர் சொல்லலை. பிதாவின் சித்தம் செய்யணும், பரிசுத்த ஜீவியம் செய்யணும். அல்லேலூயா. ஆமாம், பரிசுத்தமாக இருக்கிறவன், நீதி செய்கிறவன் சாமா செய்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்துட்டு பரிசுத்த அபிஷேகம் பெற்றுட்டா தான் அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்ன இருக்குது? அப்படியெல்லாம் இல்லை. ஸோ சத்தியம் மனதில் வைக்கணும். சத்தியத்தை சரியாக சத்தியம் அறிஞ்சவன் சத்தியவான்களோடு இருக்கணும். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் எனக்கு சீஷராக இருப்பீர்கள். உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். ஸ்ட்ராங் ஹோல்ட், நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, என்ன அருமையாக கர்த்தர் நம்மளோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் பேசுகிறாரா இல்லையா? தேவன் நம்மளோடு இடைப்படுறாரா இல்லையா? நம்மளை நேசிக்கிறாருங்க. எப்பவுமே நம்ம சபை ஆண்டவர் நேசிக்கிறார். சும்மா கேட்டு போயிடாதீங்க. சத்தியத்தை மனதில் வைங்க. அதன் அடிப்படையில் ஜெபிங்க. அதுக்காக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, என்னை சத்தியத்தை கை கொள்வதற்கு எனக்கு சக்தி கொடுக்கிறவரே, இந்த சத்தியத்தில் நடக்க எனக்கு சக்தி கொடுக்கிறவரே. ஓ ஹல்லேலூயா, ஓ பிரைஸ் தி லார்ட், ஆமென். கவனிங்க, ஒரு இடத்துல சத்தியத்தை ஜெயித்துட்டு இன்னொரு இடத்துல கோட்டை விட்டுட்டா, நான் எவ்வளோ நாள் வாழ்ந்தேன் தெரியுமா, எவ்வளோ பண்ணேன் தெரியுமா, கடைசி வரல நில்லு. கத்திற்காக நீக்கலன்னா என்னாச்சு? சிங்கம் கொன்று போட்டது. என்னாச்சுங்க? சிங்கம் கொன்று போட்டது. ஏன் அந்த பரிதாபமான நிலை நமக்கு வரணும்? ஏன் அந்த பரிதாபத்துக்கு ஆளாகணும்? மயங்கிடாதே, வஞ்சிக்கப்படாதே, இனம் கண்டு கொள்ளுவாயாக. வஞ்சிக்கிற ஆவி என்னதென்றோ, தேவனுடைய ஆவி என்னதென்றோ 1 யோவான் 5 சொல்லியிருக்கல, வாசிக்க வேண்டாம். இனங்கண்டு கொண்டு நாம் ஜீவித்தால்
சிங்கம் நம்மை தொடாது, பிசாசு தொடாது, பரிதாபமான நிலைமை வராது. சத்தியத்தை ஒருவேளை இத்தனை நாள், இத்தனை கடந்த காலங்களில் எத்தனையோ வருஷம் விசுவாசிகளாக இருப்பீங்க நீங்கள். ஒருவேளை இத்தனை நாட்களாக நீங்கள் அந்த இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறது பழக்கம் உங்களுக்கு இல்லாமல் இருந்தா, இனி வர காலங்களில் அது எனக்கு அதை அபியாசப்படுத்துங்க. சத்தியத்தை மனதில் வைக்கலைன்னா பெரிய பெரிய பாதிப்புகள் உண்டாகும். நீ கேட்குறது பெருசு இல்லை, கேட்குறதுக்கு வர்றது பெருசு இல்லை, கேட்டதை உள்ள எழுதி வைக்கிறது தான் பெருசு. அல்லேலூயா. நீ எவ்வளோ பெரிய ஞானியானாயிரு, எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியானாயிரு, எவ்வளோ பெரிய இருதயத்துக்கு ஏற்றவனானாயிரு, எவ்வளோ பெரிய ஆசாரியனானாயிரு, கடல் மேலே நடக்கிறவனா கூட நீ இரு, பேதுருவை போல. சத்தியத்தை மனதில் வைக்கலைன்னா வேதனை தான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? சத்தியத்தில் மனதில் வைத்து கொள்ளுங்க, மறக்காதீங்க. பரலோக பிதாவே, நாங்களுமே நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஷாபாலாகாரா, கை கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஓ, கை கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, மனதில் இறுதிய பலைகளை எழுதி கொள்ளுகிறவளா எங்களை மாற்றும். கடந்த நாட்களைப் போல அல்ல, இனி வரும் காலங்களில் நாங்கள் சத்தியத்தில் நடக்கிறவளா எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறப்பா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே, இனி எங்களுடைய வாழ்க்கை சத்தியமாகவே இருக்க வேண்டும், சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. சத்தியத்தினாலேயே பரிசுத்தமாக்கப்படுவதாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் சத்தியத்தினாலேயே பரிசுத்தமாக்கப்பட்டு அல்லேலூயா நம்முடைய அற்புதங்களை அனுபவிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு கேட்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. God bless you.